தமிழக நாட்டுப்புற தெய்வ வழிபாட்டில் மிகவும் தனித்துவமான இடத்தை பெற்றிருக்கும் தெய்வங்களில் சுடலை மாடன் முக்கியமானவர். மாரியம்மன், அங்காள பரமேஸ்வரி, கருப்பசாமி போன்ற தெய்வங்களை பற்றி பலர் அறிந்திருந்தாலும் சுடலை மாடனை பற்றிய சரியான புரிதல் பலரிடம் இல்லை. சிலர் அவரை வெறும் சுடுகாட்டு தெய்வம் என்று மட்டுமே நினைக்கிறார்கள். சிலர் பயங்கரமான தெய்வம் என்று கருதுகிறார்கள். ஆனால் நாட்டுப்புற மரபுகளையும் தென் தமிழக மக்களின் நம்பிக்கைகளையும் ஆராய்ந்து பார்த்தால் சுடலை மாடன் என்பது மக்களை காக்கும் காவல் தெய்வமாகவும் தீய சக்திகளை அழிக்கும் அருள் தெய்வமாகவும் போற்றப்படுவதை அறிய முடியும். சுடலை என்ற சொல் சுடுகாடு அல்லது மயானம் என்ற பொருளை குறிக்கிறது. மாடன் என்ற சொல்லை பற்றி பல கருத்துக்கள் உள்ளன. சில ஆய்வாளர்கள் வீரன், காவலன், வலிமை மிக்கவன் என்ற பொருளில் விலகுகின்றனர். நாட்டுப்புற மரபில் மாடன் என்பது சாதாரண மனிதன் அல்ல, அசாதாரண ஆற்றல் கொண்ட காவல் தெய்வத்தை குறிக்கும் பெயராக பயன்படுத்தப்படுகிறது. அதனால் சுடலை மாடன் என்பது சுடுகாட்டை காக்கும் வலிமை மிக்க தெய்வம் என்ற பொருளை தருகிறது. நாட்டுப்புற நம்பிக்கைகளின்படி சுடலை மாடன் சிவனின் அம்சம், மயான காவலர், கிராம காவல் தெய்வம், தீய சக்திகளை அழிப்பவர் என்று கருதப்படுகிறார். அதனால் சுடலை மாடன் வெறும் சுடுகாட்டோடு மட்டுமே தொடர்புடையவர் அல்ல, உயிருடன் வாழும் மக்களையும் காக்கும் தெய்வமாகவே பார்க்கப்படுகிறார். சுடலை மாடன் வழிபாடு அதிகமாக காணப்படுவது திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி, விருதுநகர் போன்ற மாவட்டங்களில். இந்த பகுதிகளில் உள்ள பல கிராமங்களுக்கு சுடலை மாடன் குலதெய்வமாகவும் காவல் தெய்வமாகவும் உள்ளார். சுடலை மாடனை பற்றிய தகவல்களின் முக்கிய ஆதாரங்கள் வில்லுப்பாட்டு, கணியானாட்டம், நாட்டுப்புற பாடல்கள், வாய்மொழி கதைகள் ஆகியவை ஆகும். இவை அனைத்தும் சுடலை மாடன் வழிபாட்டின் வரலாற்றை இன்று வரை பாதுகாத்து வருகின்றன. சுடலை மாடன் பற்றிய வரலாறு பெரும்பாலும் எழுத்து வடிவில் இல்லாமல் நாட்டுப்புற கலைகள் மூலம் பரவியது. உதாரணமாக வில்லுப்பாட்டு, கணியானாட்டம், மகுட ஆட்டம், கோவில் கொடை விழாக்களில் சொல்லப்படும் புராணங்கள். ஒவ்வொரு கலைஞரும் தங்கள் ஊர் மரபுக்கு ஏற்ப கதைகளை சொல்லி வந்தனர். இதனால் ஒரே தெய்வத்திற்கு பல தோற்ற கதைகள் உருவாகின. இது நாட்டுப்புற தெய்வ மரபின் இயல்பான தனிச்சிறப்பாகும். தென் தமிழகத்தில் மிகவும் பரவலாக சொல்லப்படும் கதை இதுவாகும். ஒரு நாள் கைலாயத்தில் சிவபெருமான் யோக நிலையில் இருந்தார். அப்போது அவரது நெற்றியில் இருந்து வெளிப்பட்ட தெய்வீக தீப்பொறி ஒரு அதிசயமான குழந்தையாக உருவெடுத்தது. அந்த குழந்தை சாதாரண குழந்தை அல்ல. அதன் கண்களில் அசாதாரண சக்தியும் உடலில் பேராற்றலும் இருந்தன. பார்வதி தேவி அந்த குழந்தையை அன்புடன் வளர்த்ததாக கூறப்படுகிறது. அந்த குழந்தைக்கு எவ்வளவு உணவு கொடுத்தாலும் பசி அடங்கவில்லை. தேவர்கள் பல வகையான அமுதங்களையும் பழங்களையும் உணவுகளையும் அளித்தனர். ஆனால் குழந்தையின் பசி தீரவில்லை. ஒரு நாள் அது கைலாயத்தை விட்டு வெளியே சென்று சுடுகாட்டை அடைந்தது. அங்கு எரிந்து கொண்டிருந்த சிதையின் அருகே சென்றது. அங்கிருந்த உடல் எச்சங்களை உண்டு தனது பசியை தீர்த்ததாக நாட்டுப்புற கதை கூறுகிறது. இந்த செய்தியை அறிந்த தேவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். ஆனால் சிவபெருமான் சிரித்தபடி கூறினார், இவன் அசுத்தத்தை உண்ணவில்லை, உலகத்தின் அச்சத்தையும் அகந்தையையும் விழுங்குகிறான். பின்னர் சிவபெருமான் அந்த குழந்தையிடம், இனி நீ பூமிக்கு செல், சுடுகாடுகளையும் கிராம மக்களையும் தர்மத்தையும் காப்பாயாக என்று அருள் வழங்கினார். அந்த நாளில் இருந்து அவன் சுடலை மாடன் என்று அழைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. சில மரபுகளில் சுடலை மாடனை பூமிக்கு அனுப்பும்போது பார்வதி தேவி அவரிடம், மக்களை உன் பிள்ளைகளைப் போல காப்பாற்று என்று ஆசீர்வதித்ததாக கூறப்படுகிறது. இதனால் அவர் உக்கிரமான தோற்றத்தில் இருந்தாலும் பக்தர்களுக்கு கருணை மிக்க தெய்வமாக வழிபடப்படுகிறார். பூமிக்கு வந்த பிறகு சுடலை மாடன் சுடுகாடுகளை காத்தார், தீய ஆவிகளை அடக்கினார், மக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் சக்திகளை அழித்தார், கிராம எல்லைகளை பாதுகாத்தார் என்று நாட்டுப்புற கதைகள் கூறுகின்றன. இதனால் பல கிராமங்களில் அவருக்கு காவல் தெய்வமாக கோவில்கள் அமைக்கப்பட்டன. திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி பகுதிகளில் சொல்லப்படும் சில கதைகளில் சுடலை மாடன் ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் அதிசயங்கள் செய்து மக்களை காப்பாற்றியதாக கூறப்படுகிறது. ஒரு கிராமத்தில் தொற்றுநோய் பரவிய போது அவர் காத்தார். மற்றொரு ஊரில் திருடர்களிடமிருந்து மக்களை காப்பாற்றினார். சில இடங்களில் வறட்சியை நீக்கினார் என்றும் கூறப்படுகிறது. இந்த கதைகள் வரலாற்று ஆதாரங்களாக அல்ல, மக்களின் பக்தி மரபுகளாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும். பல ஆய்வாளர்கள் கூறுவதன்படி சுடலை மாடன் வழிபாடு மிகவும் பழமையான முன்னோர் வழிபாடு, வீர வழிபாடு, சைவ மரபு மற்றும் நாட்டுப்புற நம்பிக்கைகள் ஆகியவை ஒன்றிணைந்து உருவானதாக இருக்கலாம். பின்னர் சிவபுராண கூறுகள் இதில் இணைக்கப்பட்டதால் சுடலை மாடன் சிவனுடன் தொடர்பு படுத்தப்பட்டார் என்று கருதப்படுகிறது. சுடலை மாடனின் தோற்றக்கதைகள் வெறும் புராண கதைகள் அல்ல, அவை மக்களுக்கு மரணத்தை அஞ்சாமல் வாழ, தர்மத்தை காக்க,
தீய செயல்களை தவிர்க்க, தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைக்க என்ற வாழ்க்கை பாடங்களையும் வழங்குகின்றன. ஒரு தெய்வத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கு அவரது தோற்ற அமைப்பை அறிந்து கொள்வது மிகவும் அவசியம். ஏனெனில் நாட்டுப்புற தெய்வங்களின் சிலைகள் வெறும் கலைப்படைப்புகள் அல்ல. அவற்றின் ஒவ்வொரு அம்சமும் ஒவ்வொரு கருத்தையும், ஒரு தனித்துவத்தையும், ஒரு மக்கள் நம்பிக்கையும் வெளிப்படுத்துகிறது. சுடலை மாடனின் சிலையை முதலில் பார்க்கும் ஒருவர் அவரை ஒரு உக்கிரமான தெய்வமாக நினைக்கலாம். பெரிய மீசை, உருட்டிய கண்கள், கையில் அரிவாள், சூலம் போன்றவற்றை கண்டு சிலருக்கு அச்சம் ஏற்படலாம். ஆனால் நாட்டுப்புற மக்களின் பார்வையில் இந்த உருவம் பயத்தை ஏற்படுத்துவதற்காக அல்ல, தீய சக்திகளுக்கு அச்சத்தையும் நல்லவர்களுக்கு பாதுகாப்பையும் அளிப்பதற்காக அமைக்கப்பட்டுள்ளது. தமிழர் நாட்டுப்புற தெய்வங்களில் பல காவல் தெய்வங்கள் உக்கிரமான தோற்றத்துடன் காணப்படுகின்றன. ஏனெனில் அவர்கள் ஊரை காக்க வேண்டும், தீய சக்திகளை அழிக்க வேண்டும், அநீதியை தடுக்க வேண்டும். எனவே அவர்களின் உருவம் வீரத்தையும் வலிமையையும் வெளிப்படுத்துகிறது. இதனால் சுடலை மாடனின் உக்கிர உருவம் அவரது கடமையின் அடையாளமாக கருதப்படுகிறது. சுடலை மாடனின் முகத்தில் பொதுவாக காணப்படும் அம்சங்கள் பெரிய கண்கள், அடர்த்தியான மீசை, விரிந்த நெற்றி, உறுதியான முகபாவனை. இவை அனைத்தும் எப்போதும் விழிப்புடன் இருக்கும் காவலன் என்ற கருத்தை வெளிப்படுத்துகின்றன. பல கோவில்களில் சுடலை மாடன் கிரீடத்துடன் காணப்படுகிறார். இதன் பொருள் அவர் ஒரு சாதாரண ஆவி அல்ல, அவர் தெய்வீக அதிகாரம் பெற்ற காவலர். கிரீடம் அவரது ஆன்மீக மேன்மையை குறிக்கிறது. சுடலை மாடனின் கையில் பொதுவாக அரிவாள் இருக்கும். இது மிகவும் முக்கியமான அடையாளம். அரிவாள் என்பது தீய சக்திகளை அழித்தல், அநீதியை ஒழித்தல், மக்களை பாதுகாத்தல் ஆகியவற்றை குறிக்கிறது. சில கோவில்களில் அரிவாளுடன் சூலமும் காணப்படும். சூலம் சைவ மரபில் சிவபெருமானின் அடையாளமாகும். சுடலை மாடனிடம் சூலம் இருப்பது சிவனுடன் உள்ள தொடர்பை, தெய்வீக ஆற்றலை, பாதுகாப்பை குறிக்கிறது. சில சிலைகளில் கையில் கபாலம் காணப்படும். இது பலருக்கு வியப்பை ஏற்படுத்தலாம். ஆனால் சைவ தத்துவத்தில் கபாலம் வாழ்க்கை நிலையற்றது, உடல் அழியும், ஆன்மா நிலையானது என்ற உண்மையை நினைவூட்டுகிறது. சில உருவங்களில் சுடலை மாடனை சுற்றி தீஜுவாலை போன்ற வடிவம் அமைக்கப்படும். தீ என்பது சுத்திகரிப்பு, மாற்றம், தீமையை அழித்தல் ஆகியவற்றின் அடையாளம். சுடுகாட்டிலும் தீ முக்கியமான இடம் பெறுவதால் இது அவரது சுடலை தொடர்பையும் வெளிப்படுத்துகிறது. சில சுடலை மாடன் கோவில்களில் நாய் உருவமும் காணப்படும். நாய் என்பது விசுவாசம், காவல், எச்சரிக்கை என்ற பண்புகளின் அடையாளமாகும். சில நாட்டுப்புற மரபுகளில் நாய் சுடலை மாடனின் காவல் துணைவனாக கருதப்படுகிறது. சுடலை மாடன் 2 விதமாக காணப்படுகிறார். முதலாவது நின்ற கோலம். இந்த வடிவம் எப்போதும் காவலில் இருப்பதை, உடனடி செயல்பாட்டை குறிக்கிறது. இரண்டாவது அமர்ந்த கோலம். இது நீதிபதி, மக்களின் குறைகளை கேட்பவர், அருள் வழங்குபவர் என்ற எண்ணத்தை வெளிப்படுத்துகிறது. சில கோவில்களில் சாம்பல், எலும்பு வடிவங்கள், தீக்குழி போன்ற சின்னங்கள் காணப்படலாம். இவை பயமுறுத்துவதற்காக அல்ல, சுடலை மாடனின் தோற்ற வரலாற்றையும் வாழ்க்கையின் நிலையற்ற தன்மையும் நினைவூட்டுகின்றன. சுடலை மாடனுக்கு சிவப்பு, மஞ்சள், கருப்பு நிற ஆடைகள் அணிவிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு நிறத்திற்கும் மக்கள் மரபில் தனித்தனி பொருள் கூறப்படுகிறது. சிவப்பு வீரம் மற்றும் சக்தி, மஞ்சள் மங்களம் மற்றும் அருள், கருப்பு தீய சக்திகளை அகற்றும் பாதுகாப்பு. சில கோவில்களில் எலுமிச்சை மாலை, வேப்பிலை மாலை, பூமாலைகள் அணிவிக்கப்படுகின்றன. எலுமிச்சை மற்றும் வேப்பிலை தீய சக்திகளை அகற்றும் சின்னங்களாக நாட்டுப்புற நம்பிக்கையில் கருதப்படுகின்றன. வில்லுப்பாட்டு மற்றும் கணியான் ஆட்டக் கலைஞர்கள் சுடலை மாடனின் உருவத்தை வர்ணிக்கும் போது சிங்கம் போன்ற வீரன், தீ போல ஒளி வீசுபவன், மயானத்தின் காவலன், சிவனின் அருள் பெற்றவன் என்று புகழ்ந்து பாடுகின்றனர். இதனால் அவரது உருவம் மக்களின் மனதில் வீர தெய்வமாக பதிந்துள்ளது. சுடலை மாடனின் உருவம் நமக்கு ஒரு முக்கியமான வாழ்க்கை பாடத்தை கற்பிக்கிறது. அவர் நின்றிருப்பது சுடுகாட்டில், அதாவது செல்வமும் நிலைக்காது, பதவியும் நிலைக்காது, உடலும் நிலைக்காது. ஆனால் தர்மம், உண்மை, நற்செயல்கள் மட்டுமே நிலைத்திருக்கும் என்பதையே அவரது உருவம் அமைதியாக எடுத்துரைக்கிறது. தமிழக நாட்டுப்புற தெய்வ வழிபாட்டின் மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால், ஒரே தெய்வம் பல்வேறு பெயர்களிலும் பல்வேறு வடிவங்களிலும் வழிபடப்படுவதாகும். இதற்கு சுடலை மாடனும் விதிவிலக்கல்ல. சில கோவில்களில் பக்தர்கள் அவரை சுடலை மாடன் என்று அழைக்காமல் மரியாதையுடன் சுடலை ஆண்டவர் என்று அழைக்கின்றனர். ஆண்டவர் என்றால் தலைவன், காப்பவர், அருள் வழங்குபவர் என்ற பொருள். இதன் மூலம் அவர் வெறும் காவல் தெய்வம் அல்ல, மக்களின் வாழ்வை வழிநடத்தும் தெய்வமாகவும் கருதப்படுகிறார்.
தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி பகுதிகளில் மாடசாமி என்ற பெயர் மிகவும் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. சாமி என்ற சொல் இறைவன், தெய்வம், அருளாளர் என்ற பொருளை தருகிறது. அதனால் மாடசாமி என்பது பக்தர்கள் அன்போடு அழைக்கும் பெயராகும். சில நாட்டுப்புற கதைகளில் சுடலை மாடன் துறவி போன்ற தோற்றத்தில் வருவதாக கூறப்படுகிறது. அதனால் சில பகுதிகளில் சுடலை ஆண்டி என்ற பெயரும் வழங்கப்படுகிறது. ஆண்டி என்பது இங்கு பிச்சை எடுக்கும் நபரை குறிக்கவில்லை, உலக பற்றுகளை துறந்த துறவியை போன்ற தெய்வீக நிலையை சுட்டிக்காட்டுகிறது. இது சைவ சித்தர்களின் மரபை நினைவூட்டுகிறது. சுடலை மாடன் சுடுகாட்டோடு தொடர்புடையவர் என்பதால் சில கிராமங்களில் மயானசாமி என்று அழைக்கப்படுகிறார். இதன் பொருள் மயானத்தை காக்கும் தெய்வம். ஆனால் அவர் சுடுகாட்டில் மட்டுமே இருப்பவர் என்று இதனால் பொருள் கொள்ளக்கூடாது. மயானத்தின் காவலராக இருந்து கிராம மக்களையும் காக்கும் தெய்வமாகவே அவர் போற்றப்படுகிறார். சுடலை மாடனின் வடிவங்களின் பெயர்கள் மாறலாம், சடங்குகள் மாறலாம், உருவ அமைப்புகள் சிறிது வேறுபடலாம். ஆனால் எல்லா வடிவங்களுக்கும் ஒரே கருத்தை சொல்லுகின்றன. சுடலை மாடன் என்பது மக்களை காக்கும் காவல் தெய்வம். இதுவே அனைத்து மரபுகளையும் இணைக்கும் மைய கருத்தாகும். சுடலை மாடன் வழிபாட்டின் பல சடங்குகள் வெளியில் இருந்து பார்ப்பவர்களுக்கு வித்தியாசமாக தோன்றலாம். ஆனால் அவற்றின் பின்னணியை ஆராய்ந்தால் ஒவ்வொரு சடங்கிற்கும் ஒரு வரலாறு, ஒரு பண்பாட்டு நோக்கம், ஒரு மக்கள் நம்பிக்கை இருப்பதை அறியலாம். சுடலை மாடன் கோவில்களில் ஆண்டுக்கு ஒரு முறை நடைபெறும் மிக முக்கியமான திருவிழா கொடை விழாவாகும். கொடை என்பது வெறும் பொருள் கொடுப்பது அல்ல. அதன் பொருள் நன்றி உணர்வு செலுத்துதல், நேர்த்திக்கடன் நிறைவேற்றுதல், தெய்வத்திற்கு நன்றி கூறுதல் என்பதாகும். குடும்பத்தில் ஏற்பட்ட நோய் நீக்குதல், குழந்தை பிறத்தல், திருமணம் நடைபெறுதல், விவசாய வளம் கிடைத்தல் போன்ற வேண்டுதல்கள் நிறைவேறிய பிறகு பக்தர்கள் கொடை விழாவை நடத்துகின்றனர். பல கிராமங்களில் கொடை விழாவுக்கு முன் காப்பு கட்டுதல் நடைபெறும். இதன் மூலம் திருவிழா தொடங்குகிறது. கிராம தெய்வத்தின் பாதுகாப்பில் உள்ளது. மக்கள் ஒற்றுமையாக விழாவை நடத்த வேண்டும் என்ற எண்ணம் உருவாக்கப்படுகிறது. பழங்காலத்தில் இது சமூக ஒழுங்கை நிலைநிறுத்திய ஒரு மரபாகவும் இருந்தது. சுடலை மாடன் வழிபாட்டின் உயிர் என்று கூறப்படுவது வில்லுப்பாட்டு. இது வெறும் கலை நிகழ்ச்சி அல்ல, இது ஒரு வாய்மொழி வரலாற்று பதிவு. வில்லுப்பாட்டு கலைஞர்கள் இரவு முழுவதும் சுடலை மாடனின் தோற்றம், சிவபெருமானுடன் உள்ள தொடர்பு, பூமிக்கு வந்த வரலாறு, மக்களை காத்த அதிசயங்கள் போன்றவற்றை பாடுவார்கள். இளம் தலைமுறையினருக்கு சுடலை மாடன் வரலாறு இந்த வில்லுப்பாட்டின் மூலமே பரவியது. திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி பகுதிகளில் சுடலை மாடன் திருவிழாக்களில் கணியான் ஆட்டம் முக்கிய இடம் பெறுகிறது. கணியான் பாடுவார், ஆடுவார், புராண கதைகளை சொல்வார். இந்த நிகழ்ச்சி மூலம் தெய்வத்தின் வரலாறும் மக்களின் பண்பாடும் உயிரோடு பாதுகாக்கப்படுகின்றன. இது தமிழர் நாட்டுப்புற கலை மரபின் அரிய செல்வமாகும். சுடலை மாடன் திருவிழாவில் மிகவும் முக்கியமான நிகழ்வுகளில் ஒன்று சாமியாட்டம். இதில் சிலர் தெய்வ அருள் பெற்றதாக நம்பி ஆடுவார்கள். பக்தர்கள் இதை அருள் வருதல் என்று கூறுகின்றனர். அப்போது மக்கள் குடும்ப பிரச்சனைகள், உடல் நலம், விவசாயம், காணாமல் போன பொருட்கள், வாழ்க்கை வழிகாட்டுதல் போன்றவற்றை பற்றி கேட்பார்கள். இது பக்தி மரபின் ஒரு பகுதியாகும். சுடலை மாடன் வழிபாட்டின் தனித்துவமான சடங்குகளில் ஒன்று மயான பூஜை. அனைத்து கோவில்களிலும் இந்த சடங்கு இல்லை. சில பழமையான மரபுகளில் மட்டுமே காணப்படுகிறது. சுடுகாடு என்பது சுடலை மாடனின் அடையாளமாக கருதப்படுவதால் அங்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறும். இது மரணத்தை நினைவூட்டுதல், வாழ்க்கையின் நிலையற்ற தன்மையை உணர்த்துதல், சிவனின் மயான மரபை நினைவு கூறுதல் என்ற தத்துவ பொருளையும் கொண்டுள்ளது. சில கிராமங்களில் இரவு நேரத்தில் தீப்பந்தங்களுடன் ஊர்வலம் நடைபெறும். தீ இருளை அகற்றும், தீய சக்திகளை விரட்டும், அறிவின் ஒளியை குறிக்கும் என்று மக்கள் நம்புகின்றனர். சுடலை மாடனுக்கு படைக்கப்படும் படையல்கள் ஊருக்கு ஊர் மாறுபடும். பொதுவாக பொங்கல், தேங்காய், பழங்கள், வெற்றிலை, பாக்கு, எலுமிச்சை போன்றவை படைக்கப்படுகின்றன. சில பகுதிகளில் பாரம்பரிய உணவுகளும் படையலாக வைக்கப்படுகின்றன. இவை அனைத்தும் நன்றி உணர்வின் வெளிப்பாடாக கருதப்படுகின்றன. சுடலை மாடன் வழிபாட்டை பற்றி பேசும்போது இந்த விஷயத்தை தவிர்க்க முடியாது. பழங்காலத்தில் சில நாட்டுப்புற தெய்வ வழிபாடுகளில் விலங்கு பலி வரம்பு இருந்தது. அதுபோல சில சுடலை மாடன் கோவில்களிலும் இத்தகைய நடைமுறைகள் இருந்ததாக வரலாற்று குறிப்புகள் மற்றும் நாட்டுப்புற மரபுகள் கூறுகின்றன. ஆனால் இன்று பல கோவில்களில் இந்த வழக்கம் முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளது. சில இடங்களில் குறியீட்டு படையல்கள் மட்டுமே நடைபெறுகின்றன. சுடலை மாடனிடம் மக்கள் பல்வேறு வேண்டுதல்களை வைப்பார்கள். வேண்டுதல் நிறைவேறிய பிறகு அன்னதானம், வில்லுப்பாட்டு நடத்துதல், தீபம் ஏற்றுதல், கொடை விழா நடத்துதல் போன்ற நேர்த்தி கடன்களை நிறைவேற்றுவார்கள். கொடை விழாக்களில் அனைவருக்கும் உணவு வழங்கப்படும். இதன் மூலம்
சாதி வேறுபாடு மறையும், கிராம மக்கள் ஒன்றிணைவார்கள், பகிர்ந்து உண்ணும் பண்பு வளர்கிறது. இது நாட்டுப்புற திருவிழாக்களின் மிக அழகான அம்சங்களில் ஒன்றாகும். சுடலை மாடன் கோவில்களில் சில முக்கிய சடங்குகள் இரவில் நடைபெறுகின்றன. இதற்கு பல காரணங்கள் கூறப்படுகின்றன. ஒரு மரபின்படி சுடலை மாடன் இரவு நேரத்தில் கிராமத்தை சுற்றி காவல் காக்கிறார். மற்றொரு பார்வையில் இரவு என்பது அமைதியின் நேரம். அந்த நேரத்தில் பக்தியும் நாட்டுப்புற கலைகளும் முழுமையாக வெளிப்படும். சில கிராமங்களில் சுடலை மாடன் முன் பொய் சொல்லக்கூடாது என்ற வலுவான நம்பிக்கை உள்ளது. இதன் மூலம் மக்கள் நேர்மையை கடைபிடிக்க வேண்டும் என்ற சமூக ஒழுக்கம் வலுப்பெற்றது. சுடலை மாடன் வழிபாட்டில் நடைபெறும் ஒவ்வொரு சடங்கும் ஒரு நோக்கத்தை கொண்டுள்ளது. வில்லுப்பாட்டு வரலாற்றை பாதுகாக்கிறது. கனியானாட்டம் கலைமரபை காக்கிறது. அன்னதானம் ஒற்றுமையை வளர்க்கிறது. கொடை விழா நன்றி உணர்வை வெளிப்படுத்துகிறது. சாமி ஆட்டம் பக்தி உணர்வை வலுப்படுத்துகிறது. இதனால் சுடலை மாடன் வழிபாடு ஒரு மக்கள் பண்பாட்டு இயக்கமாக பார்க்கப்படுகிறது. பெரும்பாலான சுடலை மாடன் கோவில்கள் கிராமத்தின் எல்லை பகுதியில், வயல்வெளியின் அருகில், மரங்கள் சூழ்ந்த இடத்தில், சில சமயங்களில் மயானத்திற்கு அருகில் அமைந்திருக்கும். இதற்கு காரணம் சுடலை மாடன் கிராமத்தின் எல்லை காவலராக கருதப்படுவதுதான். பின்னாளில் பல கோவில்கள் கற்சிற்பங்களுடன், மண்டபங்களுடன், ராஜகோபுரங்களுடன் விரிவடைந்துள்ளன. சுடலை மாடன் மயானத்துடன் தொடர்புடையவர் என்பதால் சில பழமையான கோவில்கள் சுடுகாட்டிற்கு அருகில் அமைக்கப்பட்டுள்ளன. இதன் பின்னணி பயமல்ல, மாறாக மரணத்தின் நிலையற்ற தன்மையை உணர்த்துதல், தீய சக்திகளிலிருந்து மக்களை காத்தல், சிவனின் மயான மரபை நினைவு கூறுதல் என்ற பண்பாட்டு நம்பிக்கைகளோடு இது தொடர்புடையது. பொழிக்கரை சுடலை ஆண்டவர் கோவில் தென் தமிழகத்தில் மிகவும் புகழ்பெற்ற சுடலை மாடன் தலங்களில் ஒன்றாகும். இந்த கோவிலின் கொடை விழா மிகவும் பிரபலமானது. விழாவின் போது வில்லுப்பாட்டு, பக்தி இசை, அன்னதானம் போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. பல பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறிய பிறகு இங்கு நேர்த்திக்கடன் செலுத்த வருகின்றனர். சுடலை மாடன் திருவிழாவின் மிகப்பெரிய பலன், வெளிநாடுகளில் வாழ்பவர்கள் கூட கொடை விழாவிற்காக தங்கள் சொந்த ஊருக்கு திரும்பி வருவது பல கிராமங்களில் இன்றும் வழக்கமாக உள்ளது. இதனால் குடும்ப உறவுகள் வலுப்பெறுகின்றன, கிராம அடையாளம் பாதுகாக்கப்படுகிறது, பாரம்பரியம் தொடர்கிறது. இன்று பல சுடலை மாடன் கோவில்கள் புதுப்பிக்கப்பட்டுள்ளன, கும்பாபிஷேகங்கள் நடத்தப்பட்டுள்ளன, தினசரி பூஜைகள் நடைபெறுகின்றன. அதே நேரத்தில் பழைய நாட்டுப்புற மரபுகளும் பல இடங்களில் தொடர்ந்து கடைபிடிக்கப்படுகின்றன. இவ்வாறு பழமையும் புதுமையும் இணைந்த வழிபாட்டு மரபாக சுடலை மாடன் கோவில்கள் விளங்குகின்றன. ஆக சுடலை மாடனை பற்றிய இந்த பதிவின் மூலம் அவர் வெறும் சுடுகாட்டு தெய்வம் அல்ல என்பதையும், தமிழர் நாட்டுப்புற மரபில் மக்களை காக்கும் காவல் தெய்வமாகவும், நீதியை நிலைநாட்டும் அருள் தெய்வமாகவும் போற்றப்படுபவர் என்பதையும் அறிந்தோம். சுடலை மாடன் வழிபாடு என்பது பயத்தின் அடையாளம் அல்ல, வாழ்க்கையின் நிலையற்ற தன்மையை உணர்ந்து உண்மை, தர்மம் மற்றும் மனிதநேயத்துடன் வாழ வேண்டும் என்ற உயர்ந்த தத்துவத்தை உணர்த்தும் மரபாகும். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் பகிருங்கள். மேலும் இது போன்ற நாட்டுப்புற தெய்வங்களின் வரலாறு, வழிபாட்டு மரபுகள் மற்றும் ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து அறிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அறிவிப்பு மணியையும் இயக்குங்கள். அடுத்த பதிவில் மற்றொரு சிறப்புமிக்க நாட்டுப்புற தெய்வத்தின் வரலாற்றுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.